வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஆட்டம் கிடையாது, அப்படியே மந்தமாக போகுன்றது இன்னைக்கு காலையிலேயே நம்ம சொன்னோம். அப்படியே போகும்னு இன்னைக்கு வந்து பியூர் ஐடியா ஆப்ஷன் கில் பண்ணுறது, ஆப்ஷன் ப்ரீமியமை கில் பண்ணுறது. அது கால் சைடும் இருக்கட்டும், புட் சைடும் இருக்கட்டும். அதனால தான் கொஞ்சம் லேசாக கீழே வந்துச்சு, லேசாக மேலே போச்சு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவு. நாளைக்கு சிவராத்திரி முன்னிட்டு மார்க்கெட் கிடையாது. போத் என்எஸ்சி பிஎஸ்சி அது எப்படியா இருந்தாலும் கிடையாது, எம்சிஎக்ஸும் கிடையாது ஈவினிங். ஸோ நாளைக்கு வந்து சிவராத்திரி ஹோல் நைட் தூக்காத இருப்பாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். மார்க்கெட் பயங்கர மந்தம் அண்ட் க்ளோஸ் ஆனது வந்து -55. பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 217 பாயிண்ட்ஸ் மைனஸ், ரைட். 48,000ல் 217ன்றது ஆல்மோஸ்ட் நான் நெக்லிஜிபிள். ஒன்று. ரெண்டாவது வந்து நிஃப்டி 44 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம், பேங்க் நிஃப்டி 64 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். ஸோ ப்ராக்டிக்கலி வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. பார்க்க வேண்டியது மண்டே அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது. லாங் வீக்கெண்டு யூஎஸில் வந்து சம்திங் இஸ் குக்கிங். அங்கேயும் வந்து இதே மாதிரி மந்தன் நல்லா போயிட்டுருக்கு. கோல்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, தாறுமாறாக ஏறி இருக்குது. நியூ ஆல் டைம் ஹை இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் 2160 தொட்டு இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் ஹோல்சேல் ரேட் 24 கேரட் ஜிஎஸ்டியோட நீங்கள் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் 6,750 ரூபா கோல்டு நியூ ஹைன்னு நினைக்கிறேன் இது, ரைட். அண்ட் ருப்பி மட்டும் அதே லெவலில் நிற்கிது, 8280 அந்த லெவலில் நிற்கிது. நினச்சி பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது, ஒரு பேட் நியூஸ் வருதுன்னு வச்சுங்க, உடனே என்ன ஆகும்? டாலர் இண்டெக்ஸ் ஏறும். டாலர் இண்டெக்ஸ் ஏறிச்சுன்னு சொன்னால் கமாடிட்டி எல்லாம் குறையணும், இன்க்ளூடிங் கோல்டு. பட் எப்பயுமே வந்து அந்த டென்ஷன் வரும்போதும் கமாடிட்டியில் மற்றதெல்லாம் இறங்கும், கோல்டு இறங்காது. ஒன்று. ருப்பி வீக் ஆகும். ஸோ 83.40 ஆச்சுன்னா கூட கோல்டு வந்து 7,200ல் போய் நிற்கும். நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்றது. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. உங்களோட 100 ரூபா இருக்குன்னு சொன்னால் கோல்டில் வந்து ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். 10% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று. உங்கள் வீட்டில் பெண்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கோல்டு வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு வாங்கிங்க, அது என்ன தேவையோ அதுக்கு வாங்கிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டில் வந்து உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் நாட் கிராஸ் பியாண்ட் 10%. இதுதான் வந்து பேஸ் லைன். இது மட்டும் இருந்தால் போகிறோம். அண்ட் கோல்டில் ஜாஸ்தி போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, உலகத்தில் வந்து 2 துருவங்கள் இருக்குது, ரைட். இந்த சைடு யூஎஸ் இருக்குது, இந்த சைடு ரஷ்யா இருக்குது. யூஎஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக யூரோப் பூரா இருக்குது. அண்ட் இந்த சைடு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக சைனா மட்டும் இருக்குது. அண்ட் இந்தியா 2 சைடுமே வந்து பொங்கடிச்சிட்டு இருக்கு. இந்த சைடும் வச்சுக்கிறாங்க, இந்த சைடும் வச்சுக்கிறாங்க. இப்போ ரஷ்யா யுக்ரைனை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருக்கிற ஃபாரெக்ஸை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இந்த ஜாப்பனீஸ் கரன்சி, டாலரு, இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். யூரோவையும் காலி பண்ணிட்டான். அதுக்கு பதிலாக அவங்க வந்து கோல்டு வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சைனாவும் எக்கச்சக்கமாக கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. அஃபிஷியலாகவும் ஒரு நம்பர் வாங்கியிருக்கிறாங்க, அன்அஃபிஷியலாக அவங்களுக்கு தெரியும், சைனாக்காரனா நம்ப முடியாது, அந்த அளவுக்கு கோல்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சைடு கனடா ஆல்மோஸ்ட் 2005-8 தெரியல, அவன்கிட்ட இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. ஏன் விற்றுட்டாங்க? கோல்டு உள்ளே இருந்துச்சுன்னா குட்டி போடாது, வட்டி கிடைக்காது. 10 கிலோ இருக்குன்னா அதே 10 கிலோ தான் இருக்கும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். வேறஸ் அதுக்கான கேஷ் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு டிவிடெண்ட் வரும்னு சொல்லிட்டு அவங்க விற்றுட்டாங்க. அண்ட் ஸ்லோவாக வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் அதர் தென் சுவிட்சர்லாந்து அவங்களும் இறக்குனாங்க. பட் உள்நாட்டில் வந்து கருத்து கேட்டு அவங்க குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஒரிஜினல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யூஎஸ் வந்து அந்த கோல்டு ஸ்டாண்டர்டுன்றது 80ஸ்லேயே நிப்பாட்டிட்டாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் என்னது? நீ $1 கொடுத்தால் அதுக்கான மதிப்புக்கான கோல்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் கோல்டை ப்ரமோட் பண்ணாங்க, டாலரை ப்ரமோட் பண்ணாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாதுப்பா, நம்புனா டாலர் வாங்கிக்க, இல்லாட்டினா விட்டுரு, நான் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ இவங்க வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து வருஷம் வேர்ல்டு பேங்க் மூலமாக கோல்டை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, அவங்களோட பொசிஷனை வந்து கோல்டை வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே கரைச்சிட்டு இருக்காங்கனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லை எப்பயாச்சும் ஒருத்தரை கோல்டெல்லாம் நான் என்னால் மதிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் வேர்ல்டு சொன்னாங்கன்னா கோல்டோட மதிப்பு என்ன ஆகும்?
காலி, ரைட்? இது வந்து ஒரு கமாடிட்டி, ப்ரெஷியஸ் கமாடிட்டி, பட் கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. இன்னைக்கு வந்து அதுக்கான வேல்யூ இருக்குது, ரைட்? சில்வர் ஆச்சும் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்லையும் சோலார்லேயும் யூஸ் பண்ணுறோம், பட் கோல்டு எதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறல. அப்படி இருக்கும் போதும் டெஃபினட்டாக இது வந்து இட்ஸ் ஒன்லி ஒரு 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 இல்யூஷன் ப்ரைஸ் தான், ரைட்? அந்த இதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சுனால் கிராஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அமெரிக்காக்காரனோட குவாலிட்டி நீங்கள் எடுத்து பாருங்கள், அவனோட லாஸ்ட் 100 years ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் அவனுக்கு சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்கள காலி பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் யூரோ. யூரோ வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணாங்க, யூரோவை காலி பண்ணிட்டாங்க. மிடில் ஈஸ்டில் வந்து சவுதி அரேபியா வந்து யூஎஸ்ஐ சேலஞ்ச் பண்ணாங்க, சவுதி அரேபியாவை காலி பண்ணாங்க. சைனா வந்து அவங்களுக்கு 2008 கிரைசிஸ் போதும் சேலஞ்ச் பண்ணாங்க, சைனீஸ் யுவானை காலி பண்ணிட்டாங்க. யுவானை வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சியை எடுத்துக்க மாட்டேன்றது டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாலருக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்கள காலி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி காலி பண்ணிச்சுன்னு சொன்னால் நாளைக்கு கோல்டு வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னால் காலி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரி, இது வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ், நிறைய நியூஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ கோல்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட், ரைட், எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு, போத் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. அடுத்த வாரத்துக்கான டேட்டாஸ் தான் நம்ம பார்த்தாகணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் 22,500 தான் காலும் ரைட் பண்ணியிருக்கு, புட்டும் ரைட் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இல்லை, ஸோ ஸ்ட்ராடல் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஓவராலாக எவ்வளோ கால் எவ்வளோ புட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் தான் ஜாஸ்தி எழுதியிருக்கிறாங்க. ஸோ தட் மீன் டவுன் சைடுக்கான ரிஸ்க் தான் வந்து ஜாஸ்தி இருக்குது, அப் சைடு போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஒன்று நீங்கள் எடுத்து பாருங்களேன், இன்றைக்கி எக்ஸ்பைரியில் எங்கே இருந்துச்சு, 2,800 லெவலில் தான் ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. அது குறைஞ்சி 2,500 ஹையஸ்ட் கால் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 300 பாயிண்ட் கீழே இறக்கியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியில் 48,000 தான் போத் கால் அண்ட் புட்டை வந்து ஜாஸ்தி ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் 15,87,000 கால் தான் ஜாஸ்தி எழுதியிருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் அப்சைடு வந்து பிளாக்டு, டவுன் சைடு தான் இருக்குது. சப்போஸ் ஒரு பெரிய மூவ் வந்துச்சுனால் ஷார்ட் கவரிங் வரும். பார்க்கலாம் மண்டே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஜாஸ்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு லீவு, எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடலாம். நாளைக்கோ இல்லை சாட்டர்டே இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடலாம், சார்ட்டோட நம்ம போடலாம். மெட்டல்ஸ் ஜாஸ்தி பண்ணல, மீடியா ரொம்ப நல்லா பண்ணிச்சு. கெமிக்கல் செக்டர் இன் பர்டிகுலர் டாடா கெமிக்கல் லாஸ்ட் ஒரு 4 டேஸில் நீங்களே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 43% வந்து அப்பாயிருக்கு, 43-44% அப்பாயிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது, 4 நாளில் அப்பாயிருக்கு. இதில் வந்து ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, இது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது. டாடா சன்ஸ், ரைட், அந்த டாடா சன்ஸ் தான் வந்து டாடா குரூப்போட நிறைய கம்பெனிஸோட ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹோல்டிங், அந்த கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. 25 ஃபைனான்ஷியல் இயர் 25க்குள்ளே அவங்க லிஸ்ட் பண்ணியே ஆகணுன்றது ஒரு கட்டாயம். அது வந்து 8 லட்சம் கோடி இன்னைக்கு டேட்டில் அதோட மதிப்பு. சப்போஸ் அது 8 லட்சம் கோடி லிஸ்டிங்க்கு வருதுன்னா ஐபிஓ சைஸ் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த டாடா சன்ஸில் டாடா கெமிக்கல் வந்து 3% ஹோல்டிங் வச்சுருக்கிறான் கேடியில். இப்போ டாடா சன்ஸில் டாட்டாவுக்கான ஹோல்டிங் வந்து யார் வச்சுருக்கிறாங்க, டாடா கெமிக்கல்ஸோட ஹோல்டிங் அவன் வச்சுருக்கிறான். ஆனால் டாடா சன்ஸோட மொத்த ஹோல்டிங்கில் ஒரு 3% டாடா கெமிக்கல் வச்சுருக்கிறாங்க, கிராஸ் ஹோல்டிங். செம்ம கேடியில் அப்பாவோட ஷேர்ஸில் நான் வச்சுருக்கிறேன், என் கம்பெனியோட பாதி வந்து அப்பா வச்சுருக்கிறாரு. இந்த கதை தான் இது. இதனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன், இந்த வந்து நாளைக்கு லிஸ்ட் பண்ணால் ஒரு 23,000 கோடி வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வரும். அந்த எதிர்பார்ப்பில் இது தூக்கிட்டு இருக்கு. இது ஓப்பனான விஷயம், நிறைய பேருக்கு பழசு தெரிஞ்சிருக்கும். ஏன் இப்போ ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல. இன்றைக்கி வந்து அந்த கெமிக்கல் செக்டர், மீடியாவில் வந்து ஜி வந்து ரொம்ப நாள் கழித்து மேலே ஏறிச்சு. ஷார்ட் கவரிங்கான்றது டேட்டாஸ் வந்ததுக்கு மேலே தான் தெரியணும். பவர் செக்டர் நல்லா தூக்குச்சு. நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மீடியாவில் வந்து ஜி 4% அப்பு, பிவிஆர் அது வந்து ஒரு 3% அப்பு, சன்னு அதுவும் வந்து அப்பாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். மெட்டல் அகெயின் டாடா ஸ்டீல் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, மேலே தூக்கிடுச்சு.
ஆட்டோ செக்டார் உங்களுக்கு தெரியும், பஜாஜ் ஆட்டோ 2 நியூஸு. ஒன்று வந்து பைபேக்கு, இன்னொன்று வந்து சிஎன்ஜி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக் லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். டாடா கெமிக்கல்ஸ் அது விட்டுருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. எஃப்எம்சிஜி, டாடா கன்சியூமர், அது இன்றைக்கி 3.5% அப்பு. அதான் நான் சொன்னேன்ல, எல்லாருமே வந்து அப்பாச்சு டாடா குரூப்பில். பர்ஜர் பெயிண்ட்டு, மெரிக்கோ, ஐடிசி, பல்ராம்பூர் சீனி, இதெல்லாமே அப்பாச்சு. ஐடிசியில் சில பேட் நியூஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் அது வந்து அப்பா இருக்குது. மெயின் ரீசன் ஷார்ட் கவரிங். இந்த ரேட்டில் வந்து பயங்கர சீப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு வாங்காதீங்க, ட்ராப் ஆகிடுவீங்க. ஃபர்தர் டவுன் சைடு அதுக்கு இருக்குது. டெலிகாம் அடுத்தது. டெலிகாமில் எல்லாருமே மேலே போனாங்க. ஐடியா, ஏர்டெல்லு, டாடா கம்யூனிகேஷன் அண்ட் இண்டஸ் டவர், இவங்க எல்லாருமே வந்து மேலே போனாங்க. ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது. நாளைக்கு ப்ரோக்ராமில் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். அது நாளைக்கா நாளான்னைக்கான்றது டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சார்ட்டோட வச்சு நிறைய சார்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் பர்டிகுலர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். இந்த லெவல் வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு 15-20 மினிட்ஸாக நம்ம வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் ஜோஹோ மீட்டிங்கில் டெஃபினட்டாக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். க்ளோஸ் டு அபவுட் 1.5 hours நம்ம வந்து இந்த இது பற்றியே டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களும் நிறைய கேள்வி கேட்கலாம், அதுக்கான பதில் அங்கேயே கிடைக்கும். லைவ் சார்ட்டோட நம்ம கிடைக்கும். ஜோஹோவில் முடிஞ்சால் வாங்க ஜாயின் பண்ணோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 236 ரூபா பெரிய விஷயம் இல்லை. நான் இதை ப்ரொமோட் பண்ணல, பட் அங்கே 3 hours நம்ம டைம் இருக்குன்றது நான் சொல்கிறேன். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாளைக்கு ப்ரோக்ராமில் டெஃபினட்டாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பற்றி ஒரு லைவ் சார்ட்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.